முக்கிய செய்தி. விஜயின் ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியான விவகாரத்தில் தற்போது 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேரை கைது செய்து தமிழக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தற்போது ஜனநாயகன் படம் லீக்கான விவகாரம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக இருந்த ஜனநாயகம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்த நிலையில் தற்போது 6 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் அந்த கைது செய்த நபர்களின் பின்னணி குறித்து முழுமையான விவரங்களும் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழக சைபர் கிரைம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் வினோத் இயக்கத்துல நடிகர் விஜயின் கடைசி படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் விஎன் புரொடக்ஷன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக பிரம்மாண்டமாக 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரானது. இந்த சென்சார் பிரச்சனை காரணமாக வெளியிட முடியாத நிலையில திடீரென கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்கள்ல வெளியானது. முதலில் சில காட்சிகளும் பின்னர் HD வடிவத்திலான காட்சிகளும் முழுமையான திரைப்படமாக 3 மணி நேர திரைப்படமும் வெளியானது. இது சம்பவம் குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே சைபர் கிரைம் காவல் நிலையத்துல புகார் அளித்திருந்தது. அந்த நிலையில தான் சமூக வலைதளங்களை வைரலானது தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். இந்த படத்தை எந்த IP முகவரியிலிருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, யார் பதிவேற்றம் செய்தார்கள் என்பது குறித்து தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டது. அதே போல பணம் வெளியான சமூக வலைதள கணக்குகளையும் சைபர் கிரைம் போலீசார் முடக்கி வைத்தார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.